இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல கீழே ஒரு சீஸ் ஸ்லைஸ் இருக்கு. அதை பார்த்த இந்த பையன் இது என்னன்னு டச் பண்ண போறான். இதெல்லாம் பார்த்த இன்னொரு பையன், வேணாண்டா, இந்த சீஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஒரு நாள் இந்த சீஸை ஒரு பையன் தொட்டுட்டான். அவன் சீஸை தொட்டதை இன்னொரு பொண்ணு பார்த்துடுறா. அவன் சீஸை தொட்டுட்டான்னு கத்துறான். இதை கேட்டதும் பிளே ஏரியாவில் இருக்க மொத்த பசங்களும் தலை தெறிக்க ஓடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா ஓடுறீங்கன்னு கத்துறான். அன்னையிலிருந்து அவன் கிட்ட யாரும் பேசுறது இல்ல. ஏன் அவன் கிட்ட கூட யாரும் வர்றதில்ல. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். ஒரு நாள் ஒரு பொண்ணு அசந்த நேரம் பார்த்து அவளுக்கே தெரியாம அவளை தொட்டுடுறான். அன்னையில இருந்து இவன் எஸ்கேப் ஆகிட்டான். ஆனா அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டான். அவகிட்ட இருந்து எல்லாரும் ஓடுறாங்க. இதை எப்படியாச்சும் யார்கிட்டயாச்சும் பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பையனை தொடுறான். அவன் இன்னொருத்தனை தொடுறான். இப்படியே ஸ்கூல்ல இருக்க பசங்க அசந்த நேரமா பார்த்து அடுத்தடுத்த பசங்களுக்கு அந்த சாபத்தை பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பாத்ரூம்ல கூட விடுறதில்ல. ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஒரு புது பையன் வரான். அவனுக்கு இந்த விஷயமே தெரியாததால அவனை இவன் ஈஸியா டச் பண்ணிடுறான். எல்லாரும் இவனை பார்த்து பயந்து ஓடுறத பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது, ஏன்டா பயந்து ஓடுறீங்க, சொல்லிட்டு போங்கடான்னு பயத்துல கத்துறான். இவன் ரொம்ப பயந்ததால அந்த ஸ்கூல்ல விட்டே அவன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த சீஸ் அடுத்து யார் நம்மளை தொட போறாங்கன்னு அதே பிளே ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு இந்த பையன் சொல்றான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.